காவல்துறையுடைய அந்த கெடுபிடிகள் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் சமாளிச்சு தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். தலைவருடைய பாதுகாப்பு, அதுக்கான ஏற்பாடுகள், வரக்கூடிய கிராம மக்களுக்கான ஏற்பாடுகள் எப்படி பண்ணிருக்கீங்க? நீங்க தான் பார்த்துன்னு இருக்கிறீங்க இல்லைங்க, கொஞ்சம் விட்டீங்கன்னா ஃப்ரீயா இல்லை சார். யுவராஜ், நீங்க விட்டீங்கன்னா ஃப்ரீயா ஒர்க் பண்ணவே முடியல, எந்த வேலையுமே என்னால செய்யவே முடியல. தமிழக வெற்றி கழகம் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த அரசியல் முன்னெடுப்புகளாகட்டும், மக்கள் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த கள போராட்டங்களாகட்டும், இதுக்கு நிறைய கெடுபிடிகளாகுது, நிறைய விதிமுறைகள்லாம் விதிக்கிறாங்க. குறிப்பாக இதுக்கு மட்டுமே இப்படி நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இல்லைங்க, இப்ப தலைவர் தளபதி வராரு, அவர் பேசுவாரு, எல்லாமே அது சம்பந்தமா எல்லாம் பேசுவாங்க. மக்களை பார்க்கறதுக்கு வந்து கொண்டிருக்கிறார். நீங்க இதே மாதிரியே நீ கேட்டீங்க, நீங்க எந்த வேலையும் என்னால செய்யவே முடிய மாட்டுது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் உங்க சார்பில் என்ன பண்ணிருக்கீங்க? எந்த அளவுக்கு? அதுதான் போலீஸ் அவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க இல்லீங்களா? அது கட்சி தலைவர் சாதாரண ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு ஏற்பாடு, இவ்வளவு பிரம்மாண்டம் தேவைங்களா? இல்ல, ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டம் தேவை, இவ்வளவு செட்டப் தேவையா? என்ன செட்டப்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இவ்வளவு கெடுபிடிகள், அது நீங்க போலீஸை போய் கேளு, நீங்க போலீஸை போய் கேளு.